குடியரசு துணைத் தலையங்கம். சுயராஜ்ய கட்சியின் பேராசையும் அதன் முயற்சியும். எச்சில் சாப்பிட்டாலும் வயிறு நிறைய சாப்பிட வேண்டும். ஏய்த்து பலனடைவதானாலும் ஆசை தீர அடைய வேண்டும் என்று ஒரு பழமொழி உண்டு. அதுபோலவே நமது சுயராஜ்ய கட்சியார் ஆதியில் காங்கிரஸை மீறிவிட்டு போனார்கள். பிறகு தங்கள் மனச்சாட்சிப்படி நடக்க தங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று காங்கிரஸை கேட்டார்கள். பிறகு தங்கள் மனச்சாட்சிப்படி நடப்பதை பிறர் ஆட்சேபிக்கக் கூடாது என்றனர். பின்பு தங்களுக்கு வேண்டிய உதவியை காங்கிரஸ் தனது மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் செய்ய வேண்டும் என்று கேட்டனர். பிறகு காங்கிரஸில் தாங்களும் ஒரு சரியான பாகமாய் இருக்க வேண்டும் என்று கேட்டனர். பிறகு காங்கிரஸில் தாங்களே முக்கியஸ்தர்களாக வேண்டும் என்று கேட்டனர். இவ்வளவும் அடைந்தார்கள். இப்போது தாங்களே காங்கிரஸாகிவிட வேண்டும், தங்களுக்கு பதவிகளும் உத்தியோகமும் காங்கிரஸே வாங்கிக் கொடுக்க வேண்டும். அப்படி காங்கிரஸ்காரரே எல்லா பதவியும் உத்தியோகமும் சம்பாதித்து கொடுப்பதானாலும் தங்களைத் தவிர வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, தங்கள் உத்தரவில்லாமல் காங்கிரஸ்காரரும் அனுபவிக்கக்கூடாது என்கிற நிலைமைக்கு இப்போது வந்துவிட்டார்கள். இதுகள் எல்லாவற்றிற்கும் காங்கிரஸ் சம்மதிக்கலாம். ஆனால் இதன் பலனாய் தேசத்தில் காங்கிரசுக்கு யோக்கியதையும் பெருமையும் போய்விடும் என்பது மாத்திரம் சத்தியம். கல்கத்தாவில் சுயராஜ்ய கட்சியார் தாங்கள் நிராகரித்த மந்திரிகளின் சம்பளத்தை மறுபடியும் அனுமதிக்க மிதவாத கட்சியார் எதிர்த்தும் சர்க்கார் மெம்பர்களோடு தாங்களும் சேர்ந்து கொண்டு மிதவாதிகளை தோற்கடித்து சம்பளத்தை அனுமதித்துக் கொண்டார்கள். மத்திய மாகாணத்தில் முன்பு தாங்கள் குறைத்த மந்திரிகளின் சம்பளத்தை மறுபடியும் உயர்த்த ஒரு தீர்மானம் கொண்டு வந்துவிட்டார்கள். இவ்விரண்டு காரியங்களும் அடுத்த தேர்தல்களில் தாங்களே ஜெயிக்கப் போகிறோம் என்கிற உறுதியும், அப்படி ஜெயித்தால் மந்திரி பதவிகள் தங்களுக்கே கிடைக்கும் என்கிற ஆசையும் இப்பொழுது தங்களுக்கு இருப்பதையும், அதற்காக முன்ஜாக்கிரதையாக இப்பொழுதிருந்தே சம்பளத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்கிற தந்திரத்தையும் காட்டுகிறது அல்லவா? குடியரசு துணைத் தலையங்கம். டிசம்பர் 27, 1925.